ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரவா தோசை. வாங்க, யார் யாருக்கெல்லாம் ரவா தோசை ரெசிபி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரவா தோசைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? நமக்கு ஆனியன் கட் பண்ணிக்கிட்டோம். ரவா தோசைக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன? ரவா தானே. ரவா எடுத்துக்கலாம், கொஞ்சம் மைதா எடுத்துக்கலாம், கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது ரவாவை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மைதா, கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் ஆனியன், கறி லீவ்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி நம்ம ஸ்டைலில் தான். கலக்குங்க தான். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு இதில் மிளகு, ஜீரகம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக. எனக்கு ஜீரகம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சீரகம் எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? நல்லா ரவா தோசை டேஸ்டியாக இருக்கணும் இல்லையா? ஆனியன் அதிகமாக போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். போட்டுட்டு தேவையான அளவு அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் புளிக்க விடணும் இல்லையா? ஒரு 10 minutes இதை ஊற வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்? அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு இதை தோசைக்கல் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? 10 minutes ஆகிடுச்சில் நம்ம ரவா மாவு கரைச்சி வச்சுருக்கோமே, அதில் ரவா தோசை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரவா ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ரவா தோசை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ரவாவை மட்டும், மற்றதெல்லாம் ஆட் பண்ண வேணாம், ரவா மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? கொஞ்சமாக வாட்டர் எடுத்து தெளித்து பாருங்கள். சூடாயிடுச்சுன்னா நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தோசைக்கல்ல நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் ரவை தோசை ஒட்டாமல் வரும். நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் நம்ம உங்களுக்கு அப்படி விருப்பம்னாலும் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஆனியனை மேலே தூவிட்டு தெளித்த மாதிரி செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போது தோசைக்கல்லில் தோசையை ஊற்ற போகிறோம். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க. அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கொண்டு தோசையை போட்டுடணும். இப்படி தான். சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா சுற்றி ஆயில் விட்டால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக. ஓகேவா? நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா முறுமுறுன்னு கலர் மாறி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான ரவா தோசை ரெடி. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரவா தோசை பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செஞ்சு சுற்றிடலாம். ஓகேவா? இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது கூட சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ரம்யா. இட்ஸ் ரம்யாஷன் மினியேச்சர் குக்கிங். பாய். என்ன டிஷ் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.